வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்களே, இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும், நம்ம ஆல்கோ ட்ரேடிங் இம்பாக்ட் இருக்குமா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் வேலை செய்யுமா வேலை செய்யாதா, எட்ஜு போயிருமா போகாதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தான் இந்த ஒரு காணொலியில் போட்டலான்ட்டு. சரி, முதல்ல வந்து இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுறது இது ஒன்றும் முதல் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9 மணிலேருந்து 9:30 மணி இருந்தது, அப்புறம் 10 மணி இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சேஞ்ச் ஒன்றும் புதுசு கிடையாது. சரிங்களா? ஸோ அதை நம்ம விட்டுருவோம். சேஞ்ச் எது வந்தாலும் ஏற்றுக்க பழகிக்கணும், அதான் நல்ல பழக்கம். ரைட். இந்த சேஞ்சோட மெயின் நோக்கம் என்ன, மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பெரும்பாலும் வால்யூம் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் வந்து நடக்குது. நிஃப்டியோட வால்யூம், அந்த வால்யூமை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த எஃபர்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பார்க்கும்போது அதை கொண்டு வராங்க. டைமிங் வந்து 5:30 வரைக்கும் வருமா, இல்லை வந்து 11:30 வரைக்கும் வருமானு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. 11:30 வரைக்கும் வந்தால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது நிஃப்டி ஃபியூச்சருக்கு மட்டும்தான் இருக்கும், ஆப்ஷனுக்கு இருக்காது. இது மாதிரி தான் வந்து பல நாடுகளில் இருக்குது, அது மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ 11:30 வரைக்கும் இருந்தால் கூட அது நிஃப்டி ஃபியூச்சருக்கு தான். இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாக் ஃபியூச்சர் கூட அப்படி வரப்போகிறதில்ல. நிஃப்டி ஃபியூச்சருக்கு மட்டும்தான் அது பொருந்தும், மற்ற எதுக்குமே பொருந்தாது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் 3:30 வரைக்கும் தான் இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ நம்ம ஏப்ரல் மாதம் பார்க்கலாம். சரிங்களா? ஒருவேளை என்ன பண்ணலான்னா வந்து 5:30 வரைக்கும் 5:30 வரைக்கும் என்ன பண்ணலான்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இருந்தால் சில இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த மார்க்கெட் டைம் வந்து நீட்டிக்கிறதுனால என்னென்ன பலன்கள், என்னென்ன தீமைகள், அந்த தீமைகளிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பைரி வந்து ஒரு 5:30 வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், 5:30 வச்சாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கரன்சி எக்ஸ்பைரி இன்னைக்கு வரைக்கும் 12:30 மணிக்கு தான் இருக்குது. அதான் எனக்கு 5:30 வரைக்கும் வைக்கல. 5:30 வரைக்கும் ட்ரேடிங் இருக்குது, கரன்சி ட்ரேடிங். பட் எக்ஸ்பைரி வந்து 12:30 தான். ஸோ 5:30 வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் கூட எக்ஸ்பைரி 5:30 வரைக்கும் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி பண்ணலைன்னா சந்தோஷம் தான். நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் 3:30 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே நம்ம அதுக்கெல்லாம் ஓட்டிக்கலாம். சரிங்களா? இதனால என்ன ஒரு பலன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால வந்து நீட்டிக்கிறதுனால வந்து கேப் அப் கேப் டவுன் ரிஸ்க்லாம் போயிடும். நிம்மதியாக பொசிஷனல் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் போடலாம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டு 11:30 காலையில் 9:30 மணி வரைக்கும் தான் தாங்கணும். இப்போ அப்படி இல்லை, 3:30 மணிலேருந்து காத்தால 9 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா, அந்த பிரச்சனை போயிடும். ஸோ கேப் அப் கேப் டவுன் பெருமளவு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது பொசிஷனல் பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பொசிஷனல் பிளேயர் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நல்லது கேட்டுக்கலாம். பொதுவாக வந்து மார்க்கெட் டைம் வந்து கூட்டும்போது இது எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வால்யூம் வந்து உங்களுக்கு அதிகமாக கூடும், ஆனால் டென்சிட்டி குறைஞ்சிடும். ஸோ டென்சிட்டின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா வந்து ஒரு டயத்தில் எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வால்யூம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11:30 மணி வரைக்கும் போகும்போது வந்து வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் சாயங்காலம் பண்ணும்போது வந்து குரூட் ஆயில் மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோட உண்மையான பிஹேவியர் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, அது வந்தால் தான் தெரியும். குரூட் ஆயில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூட் ஆயில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வால்யூமே இருக்காது. இப்போ சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் வால்யூம் போகும், அப்படி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம ஓட்டக்கூடிய அந்த 920 ஸ்ட்ராட்டஜி மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா 920 ஸ்ட்ராட்டஜியோட சாதகமான அம்சம் என்ன, மார்க்கெட் சைட்வேஸில் போனாலும் ட்ரெண்ட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட், மார்க்கெட் யூ டவுனோ வி டவுன் அடித்த பெரிய லாஸ். இப்போ மார்க்கெட் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மெயினாக நம்ம 5:30 வரைக்கும் போகுதுன்னு நம்ம அசம்ஷனில் பேசினா கூட மார்க்கெட் யூ டர்ன் பண்ணுறதுக்கு வி டர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். இப்போ 3:30 மணினா அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது, 5:30 மணினா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எக்ஸ்ட்ரா 2 ஹவர் ஆகிடுது இல்லையா? 5 மணி நேரத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா 2 ஹவர் ஆச்சுன்னா வந்து யூ டர்ன் வி டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுறதா, அது ஒரு காரணமாச்சா, அது ஒரு பெரிய மைனஸ். அப்புறம் வந்து டைம் டிகே பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பின்பாதியில் வந்து வேகமாக இறங்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்பைரி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக 12:30 அப்புறம் 12:15 அப்புறம் வந்து வேகமாக கரையும்.
அது இப்போ என்ன ஆயிருன்னா இனிமேல் வந்து 1:30 மணிக்கு அப்புறம் தான் வேகமாக கரையும். 5:30 வரைக்கும் ஏற்றிட்டாங்கன்னா கரெக்டாக மிட் பாயிண்ட் எங்கன்னு பார்த்துட்டு சென்டர் பாயிண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு அப்புறம் வேற கரையும். ஸோ நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ மாற்றணும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து 9:20 ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம்னா அது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க போடணும். இப்போ காலையில எல்லாம் குட்டி ஸ்டாப் லாஸ் 12:30 வரைக்கும் போட்டோம், 12 மணி வரைக்கும் போட்டோம்னா அது 1:30 மணி வரைக்கும் போட வேண்டிய சுச்சுவேஷன் கிட்டப்போ. பெரிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் பின்னாடி போட்டோம்னா அது பின்னாடி போட வேண்டியிருக்கும். ஸோ டைம் டிகே வந்து என்ன ஆயிருன்னா 12:30 மணிக்கு அப்புறம் வேகமாக விழுந்தது, இப்போ 1:30 மணிக்கு அப்புறம் வேகமாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை 2:30 மணிக்கு அப்புறம் வேகமாக விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாற்றணும். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடிங்ல நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். ப்ராஃபிட் புக்கிங்லாம் நம்ம அடிக்கடி பண்ணுவோம், ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட பண்ணுவோம். இதை வந்து இப்போ மார்க்கெட் டைம் கூட்டிட்டா வந்து நம்ம வந்து 3 டைம் 4 டைம் 5 டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஒருவேளை அப்படி பண்ணலைன்னா நான் சொன்ன மாதிரி யூட்டர்ன் இதெல்லாம் வந்து நமக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். என்னதான் இருந்தாலுங்க, என்ன சேஞ்ச் இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எனக்கு நல்ல விதமாக பார்க்குறது என்னென்னா, பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர் அது நேரம் அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர் சிஸ்டம் ட்ரேடிங்ஸ் பக்கம் வருவாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் உட்கார முடியாது. காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரை உட்காந்துடலாம், 9 மணிலேருந்து 5:30 இல்லை 9 மணிலேருந்து நைட்டு 11 மணியோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது டிஸ்கிரிஷனரியிலேருந்து சிஸ்டம் ட்ரேடிங் வர்றதுக்கு மிக 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 வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் 5:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை அதுக்கு தகுந்தாப்புலாம் மாற்றி வடிவமைச்சிக்கிறது நல்லது. டைமிங்லேயோ ஸ்டாப் லாஸ்லேயோ இல்லை நம்ம எழுதக்கூடிய லாஜிக்லேயோ மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இது மாதிரி தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பயிற்சி வகுப்புகளில் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி எப்படி பண்ணோம், என்ன லாஜிக்கில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இது சென்னையில் தமிழில் நடக்குது, மற்ற நகரத்தில் ஆங்கிலம் நடக்குது. ஸோ இந்த காணொலியில் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், 920 இம்பாக்ட் எப்படி இருக்கும், பொசிஷனல் இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சென்னை.